கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். குட் சமாரிட்டன் மினிஸ்ட்ரி சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள். இந்த செய்தியை நம்ம ஒரு ஜெபத்துடைய ஆரம்பிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் எங்கள் ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள எங்கள் பிதாவே, அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசுவீராக, இடைப்படுவீராக. ஆண்டவரே, நான் முற்றிலுமாய் மறைந்து என் தேவனாகிய கர்த்தர் நீர் மாத்திரம் வெளிப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்ம ஒரு தேவ செய்தியை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 127:1. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. பாருங்க, இந்த இடத்துல எவ்வளோ தெளிவாக சொல்றாரு. கர்த்தர் உன் வீட்டை கட்டலைன்னா உன்னுடைய பிரயாசம் என்னதான் நம்ம பிரயாசம் பண்ணாலும் அது விருதாவாய் தான் முடியுமாம். அதாவது இங்கே வீடு என்பது அரண்மனையோ இல்லை அரண்மனையோ இல்லை கூடாரத்தையோ இல்லை நம்ம இன்னைக்கு இருக்கிற மாதிரி செங்கல் மண் வச்சு கட்டுற வீட்டையோ அது ஒரு பில்டிங்கை ஒரு தங்குற இடத்தை அது குறிக்கல. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்க, அது நம் குடும்பத்தை குறிக்குது. அப்போ குடும்பம் என்பது தான் இங்க இடத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு. தாவீது குடும்பத்தை தான் தெளிவா சொல்றாரு. என்னன்னா, கர்த்தர் உன் குடும்பத்தை கட்டலன்னா நீ என்ன பிரயாசம் பண்ணாலும் அது என்ன பண்ணுமோ அது விருதாவாய் தான் முடியுமா. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம தாவீதோட குடும்பத்தை பார்க்கும் பொழுது தாவீது என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு காரியத்தை என்ன பண்ணாரு, கர்த்தர்கிட்ட கேட்டு அவருடைய ஒவ்வொரு வார், அதாவது ஒவ்வொரு யுத்தத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு அதோட யுக்தியை கேட்டு என்ன பண்ணாரு, அவர் தேவனிடத்திலே கையாளர். அதாவது என்னன்னா, அவர் நல்ல ஒரு தேவ மனுஷனா இருந்தார். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் தேவனோடு எப்பொழுதும் சஞ்சரித்து கொண்டே இருந்தார். என்னதான் அவர் ஒரு பெரிய ஒரு ராஜாவாய், ஒரு நாட்டுக்கு ராஜாவாய் இருந்தாலும், அவர் என்னதான் ஒரு பெரிய அரசராய் இருந்தாலும், அவர் பாருங்க எப்போ ஆண்டோடைய சமூகத்துக்கு வருவேன் அவர் காத்து கொண்டு இருந்தார். ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் அவர் என்ன ஆனந்த களிப்பு, அவருக்கு அதுதான் அவர் சொல்றாரு, நான் ஆனந்த களிப்பாய் எனக்கு இருக்கு அது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி பாருங்க, அவர் ஆண்டவரை குறித்து அநேக பாடல்கள், நீங்க சங்கீதம் எல்லாம் பாடல்கள். அப்போ இது என்ன குறிக்குதுன்னா, ஒரு புருஷனானவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, அல்லது ஒரு புருஷனானவன், ஒரு கணவனானவன், ஒரு குடும்ப தலைவனானவன் ஆண்டவரிடத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த குடும்பம் நிச்சயமாய் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கட்டலன்னா, ஒரு கர்த்தர் உன் வீட்டை கட்டாராகில் நீ என்ன பிரயாசப்பட்டாலும் அது விருதாவாக தான் மாறும். இன்னைக்கு பாருங்களேன், குடும்பங்கள்ல நம்ம என்ன பண்றோம்னா, குடும்பத்துல பிரச்சனை, பிள்ளைகள் சொல்ற பேச்சை கேட்கல, மனைவியிடத்துல பிரச்சனை, கணவனிடத்துல பிரச்சனை, இல்ல உலக காரியம் வெளியில, அதாவது மனைவி கணவன் தவிர வெளியில இருக்கிற மனுஷர்களால பிரச்சனை அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், நிறைய காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், நம்ம கேள்விப்படுறோம். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் நம்ம குடும்பங்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம எவ்வளோ பிரயாசப்படுறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம குடும்பத்தை என்ன பண்ணலங்க, முழுசா ஒப்பு கொடுக்கல. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதாவது பாருங்க, நான் இன்னைக்கு இவர் யாரை சரியான ஆளை நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா, நோவாவை எடுத்திருக்கிறேன். நோவா பாருங்க, ஆதி ஆகமத்தில் 6வது அதிகாரத்துல நம்ம நோவாவை குறித்து பார்க்கலாம். ஆதி ஆகமம் 6:8 பார்த்தீங்கன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவனுடைய காலத்தில் அவன் எப்படி இருந்தானா, நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நோவா என்கிற ஒரு மனுஷனால மொத்த உலகமும் அழிக்கப்பட்டது. ஆனா நோவான்ற ஒரு மனுஷனால அந்த ஒரு குடும்பம், தேவன் அவனோடு இருந்ததினாலே, அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்ததினால அந்த ஒரு குடும்பம் மாத்திரம் என்ன பண்ணுங்க, காப்பாற்றப்பட்டது. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, பாருங்க, இன்னைக்கு குடும்ப தலைவர்கள் சபைகள்ல காணப்படுகிறது இல்லை. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நீங்க நிறைய எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லா சபைகளிலும் நீங்க பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, பெண்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்க தவிர கணவர்கள் கூட்டம் ரொம்ப கம்மி. 100 பேர் பெண்கள் இருந்தாங்கன்னா ஒரு 30 பேர் ஆண்கள் இருப்பாங்க. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ரேஷியோவா இருக்கு. ஆனா தேவன் அப்படி நம்மை தெரிந்து கொள்ளவில்லை.
கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். தேவன் எப்படி ஒரு குடும்பத்தை உருவாக்கினார்? முதல்ல தேவன் ஆணை உருவாக்கினார், ஆதாமை உருவாக்கினார். அதன் பிறகுதான் ஆதாமுக்காக ஒரு மனுஷியை உருவாக்கினார். ஆனா பாருங்க, தேவன் ஆதாம் கிட்ட தான் எல்லா கட்டளையும் கொடுத்தாரு. ஆனா பாருங்க, ஸ்திரியானவள் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, மனுஷன் கிட்ட, அதாவது ஒரு ஆண் கிட்ட கொடுத்த கட்டளையை பார்க்கிலும் பெண் அந்த கட்டளை என்ன பண்ணாங்க, ரொம்ப அதிகமாய் பற்றி கொண்டார்கள். ஆண் விசுவாசமா இருக்கிறதை பார்க்கிலும் பெண்கள் அதிகமாய் விசுவாசமா இருக்கிறாங்க. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கு. ஒரு குடும்ப ஜெபம் எடுத்துக்கங்களேன். சிம்பிளா ஆண்கள் சொல்லுவாங்க, உனக்கு தான் தெரியுமா எனக்கு ஜெபிக்க தெரியாதுன்னு. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதற்காக நம்ம அழைக்கப்படலைங்க. கர்த்தர் நல்லவராக இருக்காரு. ஒரு ஆண் அதற்காக அழைக்கப்படவில்லை. தேவன் ஒரு ஆணை தன் கைகளினாலே செய்தார். கைகளினாலே மண்ணை பிசைந்து, நினைச்சு பாருங்களேன், மண்ணை பிசைந்து அதை கரெக்டா அந்த ரூபம் வடிவெல்லாம் வர வச்சு மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நோவாவை எடுத்துக்கங்க. நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் அவன் காலத்துல. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் தேவன் நோவாவை பார்த்து சொன்னாரு, 6:14 பார்த்தீங்கன்னா, உனக்கு ஒரு பேழையை கட்டுனருக்கோ, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. பாருங்க, யாருக்காக? உனக்கு ஒரு பேழையை உண்டாக்குனாரு. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு இருக்கிற மக்கள் யார் ஆண்டவரை நினைக்கல, தேவனை நினைக்கல, அவரை படைத்தவரை நினைக்கல, அவர்களை சிருஷ்டித்தவரை நினைக்கல. ஆனால் தேவனுடைய கண்களில நோவாக்கு மாத்திரம் கிருபை கிடைச்சது. அவனுடைய காலத்துல நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்த ஒரே காரணத்தினாலே அவனும் அவன் குடும்பமும் அவன் மனைவி அவனுடைய மருமகள் யாவரும் என்ன பண்ணாங்க? காப்பாற்றப்பட்டார்கள். பாருங்க, ஆதாம் ஏவாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருந்து இந்த சந்ததி வந்தது. ஆனா அதுக்கப்புறம் மொத்த உலகம் அழிக்கப்பட்டு பாருங்க, நோவாவுடைய பிள்ளைகள், அவங்களுடைய மருமகன், இவர்கள் மூலயமா தான் நோவாவுடைய மனைவி, நோவாவுடைய பிள்ளைகள், நோவாவுடைய மருமகள்கள், இவர்கள் மூலயமா அதுக்கப்புறம் உலகத்துல சந்ததி பெருகுச்சு. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர்கள். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? கர்த்தர் நல்லவர்கள். இன்னைக்கு நல்ல டைனோசர் முட்டை எடுக்கிறோம், டைனோசர் அது எடுக்கிறோம், இது எடுக்கிறோம், இந்த ஃபாசில் எடுக்கிறோம், அதை எடுக்கிறோன்றாங்களே. இதெல்லாம் என்ன எப்போ முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் நோவா காலத்தில் இந்த ஜலப்பிரயத்தில் எல்லாம் அழிக்கப்பட்டது. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுதான் இதுக்கு எவிடன்ஸ். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. அப்போ உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அப்போ அவன் என்ன பண்றான்? அவன் குடும்பத்தை காப்பாற்றணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. அவனுக்கு தெரியாது இப்படி ஒரு அழிவு வரப்போகுதுன்னு, அவனுக்கு தெரியாது இப்பேற்பட்ட காரியங்கள் இந்த உலகத்துல நடக்க போகுதுன்னு. ஆனால் தேவனாகிய கர்த்தருக்கு தெரியும். அதனால தேவன் அவனை முன்னிலே எச்சரித்து ஒரு பேழையை உண்டு பண்ண வைக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேங்க, உங்களுடைய குடும்பத்தை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு புருஷனும், ஒவ்வொரு குடும்ப தலைவனும் பாருங்க, நீங்க ஆண்டவரோட ஐக்கியமாவுங்க. உங்களுடைய எதிர்காலம் ஆண்டவர் கையில இருக்கு. நீங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு நீங்க ஒரு பிளான் பண்ணுவீங்க. ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு ஆண்டவருக்கு தாங்க தெரியும். அதனால ஆண்டவர்கிட்ட நீங்க உண்மையாய் ஆண்டவர்கிட்ட நீங்க நெருங்கி பழகினீர்கள், ஆனால் ஆண்டவருடைய நெருங்கி உறவு வைத்துக் கொள்ளீர்கள், ஆனால் உங்களுடைய குடும்பம் நோவா குடும்பத்தை போல காப்பாற்றப்படும். எல்லா தீங்கு நின்றும் காப்பாற்றப்படும். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். பாருங்க, இதுக்கப்புறம் நம்ம இன்னும் காரியங்கள் இதுல படிக்கலாம். ஆதியாகமம் 6:18 பாருங்க, ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடே உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். பாருங்க, பேழைக்குள் இவங்களை மட்டும்தான் போக சொல்றார் ஆண்டவர். நீ, உன் குமாரர், உன் மனைவி, உன் குமாரருடைய மனைவிகள், நீங்க மட்டும் என்ன பண்ணுங்க? பேழைக்குள்ள பிரவேசிங்கள்னார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் 7:16 ரொம்ப அழகா இருக்கும். 7:16 பார்க்கும்போது, தேவன் அவனுக்கு கட்டளிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துகளும் உள்ளே பிரவேசித்தான். அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அல்லேலூயா. என்னங்க? கர்த்தர் கதவை அடைத்தார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஏன் இதை நான் ரொம்ப ரொம்ப ஆழமா இந்த காரியத்தை நான் பேசணும் அப்படின்னா, கர்த்தர் பாருங்க ஒரு இடத்துல ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தினார்னா அந்த பாதுகாப்பை மீறி யாராலுமே உள்ள வர முடியாது.
அதனாலதான் தேவன் அந்த கதவுகளை அடைத்தார். அன்னைக்கு இருந்த காலத்துல பாருங்க, படகுன்னு ஒண்ணு கிடையாது. விசைப்படகோ இல்ல மீன் பிடிக்க எதுவுமே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பேழை என்பது நினைச்சு பாருங்களேன், அவர் கொப்பர் மரத்துல அந்த பேழையை செய்யும் பொழுது அவரை பார்த்து சுத்தி இருக்கிற மக்கள்லாம் நகைச்சிருப்பாங்க, கேலி செஞ்சிருப்பாங்க. அவங்களோட மனைவியை எத்தனை பேர் கேலி பண்ணியிருப்பாங்க, அவருடைய பிள்ளைகளை எத்தனை பேர் பரியாசம் பண்ணியிருப்பாங்க, மருமக்கள்மார்களை எத்தனை பேர் பரியாசம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நோவா என்கிற ஒருவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்ததினாலே அவன் பாருங்க, ரொம்ப தெளிவா அழகா போட்டிருக்கு, இதுல ரொம்ப தெளிவா போட்டிருக்கு, அவன் குடும்பம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா, அவனுக்கு உதவியா இருப்பாங்க. யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அவனை பரியாசம் பண்ண மாட்டாங்க. நீ பொய் சொல்ற, நீ அதை பண்ற, இதை பண்ற, இது வரைக்கும் காணாத ஒன்றை நீ கட்டுற, இல்லை இது ஃபெயிலியர் ஆயிடும், அந்த மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் என்ன பண்ணல நோவாவிடம் அவருடைய குடும்பத்தார் யாரும் சொல்லவே இல்லை. நோவா அதை சரியாய் செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நோவா அதை சரியாய் செய்தார். அவர் குடும்பம் அதற்குள்ளே பிரவேசித்தது. கர்த்தர் அந்த கதவை அடைத்தார். அடுத்ததாக நீங்க 7:18 ஜலம் பெரு வெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று, பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. பாருங்க எவ்வளவு அழகா போட்டிருக்கு. இதுல என்ன போட்டிருக்குன்னா, பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. அப்படின்னா என்ன, அதுக்கு சுக்கான் கிடையாது, ரட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு கப்பலை இந்த பக்கம் அந்த பக்கம் திசை திருப்புறது எதுனா சுக்கான். அதுக்கு அந்த ஸ்டேரிங் வீலோ எதுவுமே கிடையாது. கப்பல் எந்த பக்கம் திரும்பணும் அந்த பக்கம் திரும்பணும் எதுவுமே கிடையாது. தேவன் அந்த பேழையை செய்ய சொல்லும் பொழுது அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். அதனால்தான் பேழை மிதந்தது. பேழை அங்க போச்சு, இங்க போச்சு, இந்த ஊருக்கு போச்சு, அந்த ஊருக்கு போச்சு, எந்த ஒரு காரியமும் இதுல இல்லைங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை ஏன் சொல்றேன்னா, நம்ம கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது, அவர் வார்த்தையை கீழ்ப்படியும் பொழுது, அவர் சொல்லுகிறபடி நாம் கீழ்ப்படிய வேண்டும். முழுமையாய் நம்ம என்ன பண்ணணும், நம்ம குடும்பத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, அப்போதான் அவரால் வழி நடத்த முடியும். சில காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கைக்குள்ளேயே பிடிச்சிக்கிட்டு இருப்போம். என் பிரயாசம், என்னால முடியும், எனக்கு அறிவு இருக்கு, நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு சொசைட்டில ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கு. இல்லை, இந்த இடத்துல சுக்கானே இல்லாத ஒரு பேழையை செய்து அவர் பண்ணாரு. உள்ள போய் ஆண்டவர் சொன்ன மாதிரி கீழெல்லாம் பூசி உள்ள போயிட்டாரு. ஆண்டவர் அந்த கதவை அடைச்சிட்டாரு. வெள்ளம் பெருகிடுச்சு. அது என்ன பண்ணுது, பேழை மிதக்குது. எந்த பக்கம் போறது அவருக்கு என்ன தெரியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியாய் அவர் என்ன பண்ணாரு, நோவா தேவனை நம்பினார். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நம்ம அப்படி நம்பணுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில அப்படியாய் தேவனை நம்ப வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட விசுவாசம் எனக்குள்ளே வர வேண்டும், நம்மளுக்குள்ளே வர வேண்டும். நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் வந்தால் ஒழிய நம் மனைவிகளோ நம் பிள்ளைகளோ யாருமே சரி அந்த விசுவாசத்துக்குள்ள கடந்து வர மாட்டாங்க. ஒரு பிரச்சனையா உடனே இந்தாங்க, இதை பண்ணு, அதை பண்ணு, இவங்க கிட்ட கேட்கலாமா, அவங்க கிட்ட அட்வைஸ் கேட்கலாமா, இல்ல முழங்கால் படியிடுங்கள், கடைசியா வருவோம் ஆண்டவர்கிட்ட. ஒரு பலவீனமா எத்தனை பேர் நம்ம உடனே ஜெபம் பண்றோம். நம்ம ஜெபம் பண்றதே கிடையாது, நேரம் டாக்டர் கிட்ட போறோம். டாக்டர் சரியோ இதுக்கு மேல ஒன்றும் முடியாதுங்க, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க தெய்வத்தை வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லும் போது தான் சர்ச்சில் சொல்றது, அங்க சொல்றது, இங்க சொல்றது, உபவாசம் இருக்கிறது, அப்பதான் எல்லாமே பண்றோம். இல்ல, ஃபர்ஸ்ட் கம் டு காட். முதல்ல ஆண்டவர்கிட்ட வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம் தேவனாகிய கர்த்தர் அவ்வளோ பெரிய தேவன். நம்ம தேவனிட்ட வரும்போது we are always in the safe hands. நம்ம ஜாக்கிரதையான கரங்களில இருக்கோன்ற அந்த விசுவாசத்துக்குள்ள வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நோவாவும் அப்படிதாங்க பண்ணாரு. உள்ள போனாங்க, கதவை அடைச்சாங்க. இந்த சுக்கான் என்பது நான் எதை பார்க்கிறேன், நான் எதவாய் பார்க்கிறேன் அப்படின்னா, என்னுடைய பிரயாசமாய் நான் பார்க்கிறேன். ஏன்னா சுக்கான் என்பது என்னுடைய அறிவை பயன்படுத்தி நான் கப்பலை இப்படி திருப்புறேன், நான் கப்பலை அப்படி திருப்புறேன், கப்பலை நான் நேரா ஓட்டுறேன், கப்பலை நான் வலது பக்கம் திருப்புறேன், இல்ல கப்பலை கொஞ்சம் பின்னாடி இயக்குறேன். அந்த மாதிரி எந்த காரியத்திலும் இதுல கிடையாது. அப்படி தேவன் அவர்களை வழி நடத்தினார். அப்போ நான் என்ன பண்றேன், என்னுடைய சரீரம், அதாவது என்னுடைய சரீரமாகிய, இல்லைன்னா என்னுடைய இருதயத்தின் வாஞ்சை, இல்லைன்னா என்னுடைய என்ன சொல்றது உலக ஞானம், நான் அதுதான் சரியான வார்த்தை, என்னோட உலக ஞானத்தை பயன்படுத்தி நான் என்ன பண்றேன், ஆண்டவருக்கே அட்வைஸ் பண்றேன். இல்ல ஆண்டவரே இப்படி போனா கரெக்டா இருக்கும், இல்லப்பா நான் இல்லம்மா ஆண்டவர் இப்படிதான் சொல்லியிருக்காரு, இல்ல நீ ஏன் கவலைப்படுவா, நான் இருக்கிறேன், நான் கூட்டு போறேன் கரெக்டா. இல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய உலக பிரயாசம் வீணாய் போகும்.
நான் கர்த்தரிடத்துல கொடுக்கணும். முதல் வசனமே அதானுங்க, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதோட கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. நான் என்னதான் பிரயாசப்பட்டேன், ஆண்டவர்கிட்ட கொடுக்கலன்னா அந்த பிரயாசம் விருதாவாய் தான் போகும். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இவர் கப்பல் கட்ட பிரயாசப்படல. ஆண்டவர் சொன்னாரு, அதை அவர் செஞ்சாரு. அந்த கப்பல் ஓட்ட அவர் பிரயாசப்படல. ஏன்னா அதுல சுக்கான் கிடையாது. ஆண்டவர் சொன்னாரு, நான் செஞ்சேன். ஆண்டவர் கதவை அடைச்சார். அவர் என்னைக்கு திறக்கிறாரோ அன்னைக்கு தான். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்படியாய் நோவாவை தேவன் வழி நடத்தினார். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிங்க, ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணுங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் எதர்ச்சியாக பார்க்கல, தற்செயலாக பார்க்கல, என்ன தெரியுன்றதுனால நீங்கள் பார்க்கலங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவதற்காக அவர் எத்தனையோ நாள் பிரயாசப்பட்டு இந்த நாளிலே இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை விசுவாசிங்க. அவர்கிட்ட உங்கள் குடும்பத்தை கொடுங்க, உங்கள் பிள்ளைகளை கொடுங்க, உங்கள் மனைவியை கொடுங்க, உங்கள் கணவனை கொடுங்க. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். குடும்பம் என்பது தேவன் நியமிக்கப்பட்டது, தேவனால உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு குடும்பங்கள் சின்னபின்னமாகி கொண்டிருக்கிறது. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். அநேக இடங்களில் சில காரியங்களை நாங்கள் கேள்விப்படும் பொழுது ரொம்ப மனவேதனையா இருக்கு, அவ்வளோ மனவேதனையா இருக்கு. குடும்பங்கள் பிரிந்து போகுது, குடும்பங்கள் டிவோர்ஸ் வாங்குற அளவுக்கு போறாங்க. ஸோ டிவோர்ஸ் ஏன் வாங்குறாங்க அப்படின்னு நமக்கு விசாரிச்சு பார்த்தா, இன்னொரு மறுமணம் பண்றதுக்கு. மறுமணம் என்பது தேவனுடைய டிசைன்ல கிடையவே கிடையாது. டிவோர்ஸ்ன்றது கிடையவே கிடையாது. கணவனோ மனைவியோ மரிச்சிட்டாங்கன்னா அப்புறம் மறுமணம் பண்ணிக்கலாம். கவர்னன்ட், உடன்படிக்கை என்பது கணவனுக்கும் மனைவிக்கும் தேவன் 3 பேருக்கும் வச்சு அந்த பண்ற உடன்படிக்கை எந்த காலத்திலும் அது பிரிக்கவே முடியாது. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக. இன்னைக்கு டிவோர்ஸ் ரேட்ஸ் அவ்வளோ அதிகமாயிடுச்சு. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். இது இல்லாம பிள்ளைகள் ஒரு சைடு பாவம், அம்மா அப்பா பிரிஞ்சுட்டாங்க, பிள்ளைகள் எங்க போறது, என்ன பண்றது தெரியாது. யார் மேல உண்மையான தப்பு இருக்கு தெரியாது. இது யார்கிட்ட இருக்கிறாங்களோ அவங்க என்ன சொல்லி வளர்க்குறாங்களோ அதுதான். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நாளைக்கு இதே பிள்ளைகளும் பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீ பண்ணிய நான் பண்றதுக்கு என்ன? பிள்ளைகள் கேட்டால் என்ன பதில் சொல்வோம்? கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்றேங்க, கர்த்தர் தாங்க நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளில் இருக்கிற ஃபோன் அடிக்ஷன், இருக்கிற கேம் அடிக்ஷன், இருக்கிற இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸு, அதுவும் இல்லாமல் இந்த ஆபாச படங்கள் இருக்கிற அடிக்ஷன் இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனையும் சின்னாபின்னமாக்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். விசுவாசிங்க. நான் சொல்றேன், ஆண்டவரை விசுவாசிங்க. நீங்க ஆண்டவரை விசுவாசிக்காம உலக பிரயாசத்தை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுடைய பிரயாசம் வீணாய் தான் போகும். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நம்புங்க. கர்த்தர் பெரியவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. உங்க பிள்ளைகள் சொல்ற பேச்சு கேட்கலையா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அண்ணால் எப்படி ஒப்பு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணல, அவங்க துக்கப்படவே இல்லை அப்படின்னாரு. கர்த்தர் அண்ணாலை நினைவு கூறினார் அப்படின்னு இருக்கு. உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, முழுசா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. பிள்ளைகளுக்காக தினமும் ஜெபிங்க. ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளோட நினைவா இருக்கிறார். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம அடுத்த காரியத்துக்குள்ள கடந்து போகலாம். பாருங்க, எபேசியர் 25 29 வசனங்கள் வரை நம்ம பார்க்க போறோம். ஒரு கணவனானவன் எப்படி இருக்கணும், ஒரு கணவனான ஒரு மனைவியை எப்படி நேசிக்கணும் அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் இதுல ரொம்ப தெளிவா பவுல் மூலியமா எழுதியிருக்கிறாரு. கர்த்தரை பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நான் படிக்கிறேன். எபேசியர் 5:25 29 முடிய வசனங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். பாருங்க, ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. கிறிஸ்து, அதாவது புருஷர்களே உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூறுகிறார். அதாவது கிறிஸ்துவானவர், இயேசு கிறிஸ்துவானவர் சபையை எப்படி நேசிக்கிறாரோ, தன் மனவாட்டியான சபையை எப்படி நேசிக்கிறாரோ, அப்படியாய் ஒரு புருஷனானவன் தன் மனைவியை நேசிக்க வேண்டும் என்று இங்கே
பவுல் பாருங்க சொல்றாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது என்ன அப்படின்னா, நீங்க சபைக்குள்ள நம்ம கடந்து போகணும்னு வச்சுக்கீங்களேன், நம்மளையே ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கங்க. நம்ம எப்பேற்பட்ட பாவத்தை செஞ்சிடும், நம்ம பரிசுத்தமா போறோமா, போய் பரிசுத்தமாக்கப்படுறோம். இல்லைன்னா இங்க இருந்து வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணி நம்மள ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு பலத்தை கொடுங்க, எனக்கு பரிசுத்தப்படுதுன்னு சொல்றோம். ஏன் இதை சொல்றேன்னா, மனைவியானவங்க ஒரு சின்ன காரியம் பண்ணா கூட அதை கடைசி வரை குத்தி காட்டுற கணவர்கள், இல்ல கடைசி வரை குத்தி காட்டுற சுத்தி இருக்கிற ஜனங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை அப்படி என்ன பண்ணலங்க, குத்தி காட்டுகிற தேவன் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை எப்படி நம்ம போறோமோ அப்படியே நம்ம என்ன பண்றாரு, ஏற்றுக்கொள்ளுகிறவரா இருக்கிறார். இங்கேயும் அதை தான் சொல்லுது, மனைவியானவள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஒரு புருஷனானவன் அவளை ஏற்றுக்கொள்ள கடவன். அவங்க திரும்பி வந்தாங்கன்னா ஏற்றுக்கொள்ளுங்க, மன்னிப்பு கேட்டாங்கன்னா ஏற்றுக்கொள்ளுங்க, மனம் திரும்பினாங்கன்னா ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உன் பாவத்தை மன்னித்து அதை மறந்து விடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதை அவர் திருப்பி சொல்லி காட்டுறது இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. அப்படியே புருஷனானவன் மனைவியை நேசிக்க கடவன். எப்பேற்பட்ட காரியத்தை நான் செஞ்சுட்டு சபைக்குள்ள வந்து ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் ஒப்புரவாகிறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும்போது, என் தேவனாகிய கர்த்தர் எந்த அன்பை கொண்டு ஆதியிலே என்னை நேசித்தாரோ அதே அன்பை கொண்டு என் தேவனாகிய கர்த்தர் அந்த நாளிலும் என்னை நேசிக்கிறது போல உங்கள் மனைவிகளை நீங்கள் நேசிங்கள் என்று இங்க வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்மை தாமே தன் சபைக்காக கொடுத்தார் என்று இங்க சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 27 கடைசி, அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக எப்படியா கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கரைத்திரை அற்ற, பாருங்க, கரையும் திரை எதுவும் இல்லாம பிழையற்றதாய், அதான் ரொம்ப முக்கியம், பிழையற்றதாய் தனக்கு முன் அதை நிறுத்தி கொள்வதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போ அப்படியாய் நீங்க உங்க மனைவியை நேசிங்க, அப்படியாய் உங்க மனைவிகளுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்படி நம்ம பண்றது இல்லையே. அல்லேலூயா. எத்தனையோ கணவர்கள் காலிலிருந்து மனைவியை கடிஞ்சு 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 ராத்திரியானா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். சில காரியங்கள் வேதனைக்குரிய காரியங்கள், ரொம்ப வேதனைக்குரிய காரியங்கள். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மனைவியை அடிக்கிறது, மனைவியை உதைக்கிறது, ஆபாசமா பேசுறது, இல்லைன்னா அசிங்கமா பேசுறது, அவங்களுடைய பெற்றோர்களை அசிங்கமா பேசுறது. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தவறு. கர்த்தர் அதை முற்றிலுமாய் வெறுக்கிறார். ஆண்டவர்கிட்ட திரும்புங்க. உங்க மனைவி அப்படி இருக்கிறாங்களா, அவங்கள உங்களுடைய அன்பு, தேவனுடைய அன்பு எப்படி சபையை மாற்றுகிறதோ, தேவனுடைய அன்பு எப்படி சபையை உருவாக்குகிறதோ, தேவனுடைய அன்பு எப்படி சபையை பரிசுத்தப்படுத்துகிறதோ, உங்களுடைய அன்பு உங்கள் மனைவியை பரிசுத்தப்படுத்தும், உங்கள் மனைவியை உருவாக்கும், உங்கள் மனைவியை செவ்வையாய் மாற்றும். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்துக்குள்ள வாங்க. நோவா கிட்டதான் ஆண்டவர் பேசினாரு. ஆனா நோவா அதை அவங்க மனைவி கிட்ட கன்வே பண்ணும் போதோ, இல்ல அவங்க பிள்ளைகள் கிட்ட கன்வே பண்ணும் போதோ அவங்க என்ன பண்ணல, பரியாசம் பண்ணல. அவங்க ஏத்துக்கிட்டாங்க, சரி ஓகே. ஏன்னா தேவன் கூடவே அவர் என்ன பண்ணாரு, சஞ்சரித்து கொண்டிருந்தார். நீங்கள் உங்களை சரிப்படுத்துங்கள், உங்கள் மனைவிமார்கள் தானாய் சரியாவார்கள். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நானே மன்னிச்சிட்டு இருக்கணுமா, நானே செஞ்சுட்டு இருக்கணுமா? ஆமா, கர்த்தர் அப்படிதான் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் அப்படிதான் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்மூத்தா போற வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறமும் அதே அன்பு வேணும், அதே கனம் கொடுக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் இருக்கிறார். விசுவாசிங்க. நான் சொல்றேன், குடும்பத்துல ஒரு பிரச்சனையா உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை சரி செய்யுங்கள். ஆட்டோமேட்டிக்கா திங்ஸ் வில் ஃபால் இன் பிளேஸ். ஆட்டோமேட்டிக்கா காரியங்கள் சரியாகும். அதோ அந்தந்த இடத்துல அந்தந்த காரியங்கள் சரியாய் வந்து நிற்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். விசுவாசிங்க. கர்த்தர் பெரியவர். He is such a big and awesome God. அவரை போல ஒரு தேவன் இல்லை. அவரை விசுவாசிங்க. நீங்கள் பரிசுத்தப்படும் போது, நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பும் பொழுது, உங்கள் மேல இருக்கிற அபிஷேகம் உங்கள் மனைவியை பற்றும், உங்கள் பிள்ளைகளை பற்றும்.
பிள்ளைகள் சொல்லுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க, இல்லை டாடி நீங்கள் சொல்கிறத கேட்கணுமோ, என்னடா கீழ்ப்படியவே மாட்டீங்க, முன்னெல்லாம் சொல்கிறத கேட்க மாட்டீங்க, இப்போல்லாம் சொல்கிறத கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் பிள்ளைகளே உங்களுக்கு சாட்சியாக சொல்லுவாங்க, இல்லை டாடி நீங்கள் சொல்கிறத கேட்கணும்னு தோணுது. ஏன் தோணுது? கர்த்தர் உங்கள் மேலே வைத்த அபிஷேகம். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை விசுவாசிங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை சரிப்படுத்துங்க. உங்கள் குடும்பம் சரியாய் மாறும். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண் ரொம்ப முக்கியங்க. ஆண்களா இருக்கிற நாம் ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரோடு நம்ம ஐக்கியமா இருக்கணும். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிற விசுவாசிங்க. ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கவே வேண்டும். இல்லைன்னா நம்ம எவ்வளோ பிரயாசப்படாலும் பிரயாசம் விருதாவாக தான் மாறும். பிள்ளைகளோட குடும்பங்கள் சரியா இல்லையா, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவை சரிப்படுத்துங்க. பிள்ளைகளோட உறவு தானாய் மாறும். நீங்க ஒன்னொன்னா உட்காந்து சொல்லி கொடுக்கறது வாழ்ந்து காட்டுங்க. உங்கள் வாழ்க்கையில நீங்களும் தேவனுக்கும் உங்க 2 பேருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குது என்பதை வாழ்ந்து காட்டுங்க. பிள்ளைகள் பார்க்கட்டும், சுற்றி இருக்கிற ஜனம் பார்க்கட்டும், உங்க மனைவிமார்கள் பார்க்கட்டும். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கார். ஆண்டவரை விசுவாசிங்க, ஆண்டவரை நம்புங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். அவர் உங்க மேல அவர் நோக்கமா இருக்கிறார். கர்த்தர் நல்ல. இந்த நாளில் நீங்கள் இந்த செய்தியை கேட்கிறீர்களானால் அது சும்மா நீங்கள் கேட்கல. யூ ஆர் நாட் லிசனிங் பை சான்ஸ். ஐ எம் டெல்லிங் யூ. இது சும்மா எதர்ச்சியாக தற்செயலாக கிளிக் பண்ண வந்தது இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் உறவை தேவனோடு அதை சரி பண்ணுங்க. தேவனோடு இருக்கிற உங்கள் உறவை சரி செய்யுங்க. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம அடுத்ததா 1 தீமோத்தேயு 2:8. 1 தீமோத்தேயுல 2வது அதிகாரம் 8வது வசனம். 1 தீமோத்தேயு 2:8. இதில் நம்ம பார்க்கும்போது, புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்க, கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்த கைகளோடு, பாருங்க, பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணோம் அப்படின்றாரு. ஏன்னா பவுல் சொல்றாரு இந்த இடத்துல, ரொம்ப தெளிவா சொல்றாரு, பரிசுத்தமான கைகளோடே நீங்க ஜெபம் பண்ணணும். ஏன்னா தர்க்கம் பண்றது இல்லை, எனக்கு பண்ண தெரியாது, நான் பண்ண மாட்டேன், நேற்று தானே நான் பண்ணேன், இன்னைக்கு நீ பண்ண. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் கேள்விப்படுற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, கணவன்மார்கள் குடும்ப ஜெபத்துல உட்கார்றதே கிடையாது. நிறைய ஃபேமிலிஸ்ல நான் அதை கேள்விப்படுறேன். எக்கச்சக்கமான ஃபேமிலிஸ்ல கேட்டால் அவர் அந்த மாதிரி ஒரு டைப் இல்லை, என் கணவனுக்கு அது பிடிக்காது, நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து ஜெபம் பண்ணி அவருக்கு பழக்கம் இல்லை. இது பழகிக்கிறதுக்கு என்ன இருக்குது? கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை வேணான்னு சொல்றதுக்கு என்ன இருக்குது? இட் இஸ் காட்ஸ் பிளான் அண்ட் இட் இஸ் காட்ஸ் டிசைன். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு கணவன் தான் மொத்த குடும்பத்துக்கும் தலையா இருக்கிறார். அப்போ தலையானவர் தேவனிடத்திலே வரணும். தலையானவர் தான் மற்றவர்களை தேவனிடத்திலே கொண்டு வர வேண்டும். தலையானவர் தான் தேவனிடத்திலே குடும்பமாய் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். தலையானவர் தான் வழிநடத்த வேண்டும். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிலர்லாம் பார்க்குறாங்க, வேலை வேலை வேலை, வீட்டுக்கு வந்தாலும் வேலை, ஆஃபீஸ் போனாலும் வேலை, வெளியில் போனாலும் வேலை, ஃபோன் எப்பொழுதும் ஃபோனும் கையுமா, இல்லை எப்பொழுதும் லேப்டாப்பும் கையுமா, இல்லை எப்பொழுதும் பென்னு பேப்பருமா, எப்பொழுதும் ஃபைலுமா, வீட்டுக்கு ஃபைல் எடுத்து வந்து. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இல்லை, கர்த்தர் அதற்காக நம்மை அழைக்கவில்லை. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் என்ன சூழ்நிலை நம்ம இருக்கிறோன்றதை யோசிச்சு பாருங்க. ஏன் இன்னைக்கு நம்ம குடும்பங்கள் எப்படி இருக்கு, ஏன் இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? இன்னைக்கு பதிலே இல்லை. எத்தனையோ பேர்கிட்ட எத்தனையோ பிள்ளைகள் வீணாய் போகிறார்கள். நான் பார்க்குறேங்க, எப்படி, அதாவது 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள் ஆபாசமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். எங்கேருந்து கற்றுக்கிட்டேன்? அம்மா அப்பா சண்டை போடும்போது பேசுகிறாங்க. ஸோ அம்மா கோவம் வரும்போது பேசுகிறாங்க, அப்பா கோவம் வரும்போது பேசுகிறாங்க. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜாக்கிரதையா இருங்கள். பிள்ளைகள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை எங்கேயோ இருக்கு, பிள்ளைகள் சரியா வரல அப்படின்னா முதல்ல நம்மள ஆராய்ஞ்சு பார்க்கணும். கணவனாகிய நான் என்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 7:3. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். பாருங்க, ஒரு மனைவிக்கு என்ன கடமை செய்யணுமோ அதை என்ன பண்ணுமோ செய்யணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் ஆண்டவர் கர்த்தர் எப்படி, இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி சபையை நேசித்து அதுக்குண்டான காரியங்களை செய்கிறாரோ அப்படியாய் கணவனானவன் தன் மனைவியை நேசித்து
எல்லா காரியத்தையும், அதாவது கர்த்தர் எப்படி செய்கிறாரோ அப்படியாய் மனைவிக்கு அவன் செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்துல தெளிவாக போட்டிருக்கு. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். புருஷனானவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும், அப்படியே மனைவியானவளும் செய்ய கடவள். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ மனைவியும் என்ன பண்ணணும்? அதே போல செய்யணும் அப்படின்னு நீங்க என்ன பண்றாரு? பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற சபைக்கு அங்கே அழகாக எழுதுறாரு. புருஷன் மட்டும்தானா? இல்லை, மனைவியும் காரியங்கள் இருக்குது. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ மனைவியை குறித்து நம்ம சில காரியங்களை, ஒரு மனைவிகள் எப்படி வாழணும், மனைவியானவள் எப்படி தன் குடும்பத்தை பார்க்கணும், மனைவியானவள் தன் புருஷனை எப்படி கனம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சில வசனங்கள் மூலமா நம்ம பார்க்கலாம்.